ஒரு முறைங்க திருமிகு கிருபானந்த வாரியார் தன்னுடைய கோயில் சொற்பொழிவை முடிச்சுட்டு ஒரு ட்ரெயினில் சென்னையை நோக்கி பயணமாகிறார். சென்னையை நோக்கி பயணமாகிற ட்ரெயினில் நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில் நேரமே கண் விழிச்சு எழுந்தவர் ட்ரெயினுக்குள்ளேயே போய் கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு தொடச்சிட்டு உட்காந்து கண்ணை மூடி ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு தன்னுடைய பையில் வச்சிருந்த திருநீர் எடுத்து நெத்தி நிறையா அப்படியே பூசிக்கிட்டாருங்க. இப்படி அவர் திருநீர் பூசினதை அவருக்கு ஏற்ற மாதிரி சீட்டில் வந்த பார்த்துட்டு இருந்த ஒரு இளைஞன் வந்து நக்கலாக கேட்டிருக்காப்புல, என்ன பெரியவரே, ஏன் நெத்திக்குள்ள வெள்ளையடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. ஏன்னா அப்போ கிருபானந்த வாரியார் அவ்வளவு ஃபேமஸாக எல்லாத்துக்கும் தெரியாத காலகட்டங்கிறது. உடனே நம்ம வாரியார் சுவாமிகள் வேறு யாராவது வந்து பணிவாக கேட்டிருந்தாங்கன்னா திருநீரை பற்றி மகத்துவத்தை சொல்லியிருப்பாரு, கோயிலை பற்றி அருமை வறுமைலாம் சொல்லியிருப்பாருங்க. ஆனால் இந்த மாதிரி நக்கல் அடிக்கும் சின்ன பசங்களாம் இருக்காங்கல்ல, அதை விடலை பசங்க, அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லுவது? என்னதான் சொன்னாலும் புரிஞ்சுக்கோ போகிறாங்க. அதனால் நக்கல் அடிக்கும் பையனுக்கு நக்கல் அடிக்கும் பதிலாகவே சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, தம்பி கொஞ்சம் கேளுப்பா, குடியிருக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பாங்க, என் நெத்திக்குள்ள இறை அன்பு அப்படி குடியிருக்குது, நல் உணர்வு குடியிருக்குது, ஆகவே தான் திருநீருங்கிற வெள்ளை எடுத்து நான் பூசினேன். காலி வீடாக இருக்குதுன்னு வச்சுக்குவே, அதுக்கு எதுக்கு வெள்ளை அடிக்கணும்? ஆகவே இளைஞனான நீ ஒரு நாளும் உன் நெற்றிக்கு வெள்ளை அடிச்சுக்காதப்பா அப்படின்னு நக்கலாகவே பதில் சொல்லியிருக்கார். அதுக்கு பிறகு அந்த ஏற்ற மாதிரி நக்கலா கேள்வி கேட்ட அந்த இளைஞன் வாயடைச்சு போய் கம்முனுக்கு வந்துட்டானுங்களாமா.